தலைவருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன் இதை நான் இங்கே சொல்கிறேன் என்றால், விடுதலை சிறுத்தைகள் தவேகாவோடு கூட்டணி வைத்த உடனே தான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது என்று சொன்னீர்கள். மாடல் அரசு என்று தவேகா அரசை விமர்சனம் செய்தார்கள். எங்களுடைய தலைவருடைய அல்லது எங்களுடைய அலுவலகத்திற்கு மாண்புமிகு முதல்வர் வந்தபோது ஒரு சோஃபா வந்தது. என்னுடைய அதே போல ஐயுஎம்எல் வந்தபோது நான் மாடல் சொல்லல, நான் சொல்லல, வேண்டாங்க, நான் சுருக்கமா விளக்கம் கொடுக்குறேங்க. இல்ல இல்ல கொஞ்சம் நான் விளக்கம் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். நான் நீங்க அப்படிப்பட்ட ஒரு அரசு, அந்த அரசில் நாங்கள் பங்கெடுக்கின்றோம். எங்களுடைய இலக்கு என்பது சமூக நீதி, சமத்துவம், இதுதான் எங்களுடைய இலக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த அரசை நாங்கள் ஆதரித்து இந்த அமைச்சரவையை பங்கெடுக்கின்றோம். ஏற்கனவே சொன்னேன், நாங்கள் சாதி ஒழிப்பு களத்திலே, தேர்தல் புறக்கணிப்பு களத்திலே செயல்பட்டவர்கள். இங்கே இருக்கின்றவர்களை விட எனக்கு கூடுதலான அக்கறை இருக்கின்றது. ஒரு இணக்கத்தை உருவாக்குவதற்கான அக்கறை இருக்கு. அதனால தான் இந்த சமூக நீதித்துறையில் நான் செயல்பட்டு வருகின்றேன். இன்னமும் கூடுதலாக ஏதோ நான் அமைச்சராகிவிட்டேன், என்னை தலைவர் அவர்கள் அந்த அமைச்சர் இருக்கின்ற அந்த சீட்டில் என்னை உட்கார வைத்தார்கள். இப்பொழுதும் சொல்கின்றேன், அவர் என்னை அமர வைத்து நீதான் மந்திரி என்று சொல்லி உட்கார வைத்தார். நாளை நீ எந்திரி போராட்ட களத்திற்கு போய் என்றால் உடனே செல்லக்கூடியவன் இந்த வன்னி அரசு, விடுதலை சிறுத்தைகள். ஆகவே அமைச்சரவை என்பது எங்களுக்கு இரண்டாவது பட்சம் தான். ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் என்றால், நாங்கள் கடந்து வந்த பாதை அப்படி. நாங்கள் வந்த பாதை என்பது தீக்கிரையாக்கப்பட்ட அந்த குடிசையின் சாம்பலில் இருந்து வந்தவர்கள். நாங்கள் போராட்ட களத்திலே நாங்கள் வந்தபோது வெறுமனே ரத்தமும் சகதியாக அந்த ஆணவ படுகொலைகளில் இருந்து நாங்கள் வெளியே வந்தவர்கள். நான் ஆயுள் சிறைவாசியாக 2.5 ஆண்டுகள் நான் மத்திய சிறையில் இருந்தேன். அந்த சிறையில் நான் மட்டுமல்ல, என்னுடைய தந்தையாரும் அந்த ஆயுள் சிறைவாசியாக என்னோடு இருந்தார்கள். அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர்களே, மாண்பு உறுப்பினருடைய அமைச்சருடைய விளக்கங்கள் பிரமாண்டமாக செஞ்சுட்டே இருந்தார், சொல்லிட்டே இருந்தார். வாழ்த்துக்கள். உனி மானிய கோரிக்கையில் வந்தால் நன்றாக இருக்கும். 4 நிமிஷம் தான் நான் பேசியிருக்கிறேன். ஒரு 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடறேன். 5 நிமிடத்தில் நான் முடிச்சிடறேன். ஏன் நான் முடிச்சிடறேன் பாருங்க, நான் கீழே வச்சிடறேன். நான் வச்சிடறேன். ஏன் இதை சொல்றேன்னா, நாங்கள் பதவிகளுக்காக பரிசுகளுக்காக இந்த களத்தில் வந்தவர்கள் அல்ல. எங்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்கின்றது, எங்களுக்கென்று ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கின்றது. தேர்தல் வரும் போகும். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மற்ற இயக்கங்கள் போன்ற அல்ல. இது ஒரு விடுதலைக்கான இயக்கம். விடுதலை மட்டுமே எங்களுக்கு முதன்மையானது. அதற்காக எந்த தியாகத்தையும் நாங்கள் செய்ய தயாராக இருப்பவர்கள். சாதி ஒழிப்பு களமா அமைச்சரவை என்றால் எங்களுக்கு சாதி ஒழிப்பு களம் தான் முதன்மையானது. அமைச்சரா அல்லது தமிழீழ விடுதலையா என்றால் எங்களுக்கு தமிழீழ விடுதலை களம் தான் எங்களுக்கு முதன்மையானது. ஆகவே எங்களை பார்த்து யாரும் இவர்கள் பதவிக்காக போனார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நாங்கள் சமத்துவத்துக்காக, சமூக நீதிக்காக நிற்கக்கூடியவர்கள் என்கின்ற கருத்துக்காக அதை சொன்னேன். பொது தொகுதியில் ஒரு தலித்தை நிறுத்திவிட்டோம் என்று நேற்றைக்கு விமர்சனம் வந்தது. அது குறித்து கூட நிறைய பதில் சொன்னோம். அதை மட்டும் சொல்லி என்னுடைய உரைக்கு நான் செல்ல விரும்புகின்றேன். 234 தொகுதிகளிலும் ஒரு தலித், ஒரு ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் 234 தொகுதியிலும் போட்டியிடுவதற்கு சட்டத்தில் அனுமதி உண்டு, சட்டத்தில் உரிமை உண்டு. அதுதான் சட்டம். ஆனால் தனி தொகுதிகள் என்று சொல்லக்கூடிய அந்த 44 தொகுதிகளில் மட்டும்தான் அவர்கள் நிற்பார்கள். ஆனால் தலித் அல்லாத சமுதாயத்தை சேர்ந்தால் அந்த தனி தொகுதியில் நிற்க முடியாது. இது அரசியலமைப்பு சட்டம். நான் கேட்கக்கூடியது, இந்த அவையில் 44 தொகுதிகளில் அங்க இருக்கின்ற அந்த தனி தொகுதிகளில் தலித் அல்லாதவர்கள் நிறுத்த முடியாது. ஆனால் 234 தொகுதிகளிலும் தலித்துகள் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது எல்லா தொகுதியிலும் நிற்கக்கூடிய தகுதி உடையவர்கள், உரிமை உடையவர்கள், சட்டத்தின் அடிப்படையில் உரிமை உடையவர்கள் தலித்துகள். ஆனால் நாங்கள் பொது தொகுதியில் நிறுத்துகிறோம் என்று சொல்வது எந்த தகுதியின் அடிப்படையில் என்கின்ற அந்த அடிப்படையில் தான் நான் நேற்றைக்கு அந்த கேள்வி எழுப்பினேன். ஆகவே யாரையும் நான் காயப்படுத்தக்கூடிய வகையில் அதை நான் கேள்வி எழுப்பவில்லை என்கின்ற விளக்கத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆகவே இந்த அவையில் எனக்கு வாய்ப்புகளை கொடுத்த மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லி,
என்னுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி இந்த மானிய கோரிக்கையின் சில செயல்பாட்டை மட்டும் கொள்கையாக நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் இந்த துறைக்கு வந்த பிறகு மிக முக்கியமான ஒரு முன்னெடுப்பாக அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி உதவித்தொகை திட்டத்தை அதன் மூலமாக என்னென்ன செய்யலாம் என்று முன்னெடுத்தோம். அந்த வகையிலே கடந்த 2026-2027 ஆண்டு நிதியாண்டில் அண்ணல் அம்பேத்கர் அயல்நாட்டு கல்வி தொகை திட்டத்தின் கீழ் 362 மாணவர்கள் பயன்பெறும் வகையில் 131 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இத்திட்டத்தின் கீழ் ஒரு மாணவருக்கு அதிகபட்சமாக ஆண்டிற்கு 36 லட்சம் கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகின்றது. MC ராஜா விடுதியில் நம்முடைய பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய சம்பத்குமார் அவர்கள் பேசிய போது சொன்னார்கள், மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அந்த MC ராஜா விடுதியை சந்தித்த போது, ஆய்வு செய்த போது, மாணவர்களை சந்தித்த போது என்னென்ன குறைகள் இருக்குது என்பதை கேட்டிருந்தார்கள். அதற்கு பிறகு தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எல்லா இடங்களிலும் சுற்றி சுழன்று என்னென்ன தேவைகள் என்பதை கண்டறிந்து அதை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்காக இன்றைக்கு அந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே மாணவர்களுக்கான போட்டித் தேர்வுக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் விளையாட்டு மைதானங்களை பயன்பாட்டிற்கு அந்த அவையிலே நாங்கள் திறந்து வைத்திருக்கின்றோம். நேற்றைக்கு ஆணவ படுகொலை தடுப்பு சிறப்பு சட்டத்தை நேற்று அறிவித்திருந்தேன். நேற்றைக்கு உடனடியாக அதை அறிவித்த பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் பே. சண்முகம் அவர்கள் ஆணவ படுகொலை தடுப்பு சிறப்பு சட்டத்தை இங்கே அறிவித்ததற்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு வழங்கும் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 16(4)A நடைமுறைப்படுத்துவது தொடர்பாக சில அறிவிப்புகளை நான் அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். 1995 ஆண்டு 77வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்யும் சட்டப்பிரிவு 16(4)A நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்டது. சமூக நீதி நிலைநாட்டும் பொருட்டு அனைத்து சமுதாயத்தினருக்கும் பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் தமிழகத்தில் அரசு வேலைவாய்ப்பு நேரடி நியமனங்களில் இடஒதுக்கீடு அடிப்படையில் 200 புள்ளி சுழற்சி முறை பின்பற்றப்பட்டு அதன் அடிப்படையில் முதுநிலையும் நிர்ணயிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் மெரிட் அடிப்படையில் தான் பணி முதுநிலை நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் என்று கடந்த 18/4/2023 நாளிட்ட மாண்புமிகு உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கடந்த 10/3/2003 அன்று தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வழியாக தெரிவு செய்யப்பட்ட அனைத்து பணியாளர்களுக்கும் தகுதி அடிப்படையில் பணியில் முதுநிலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் காரணமாக பதவி உயர்வில் சமூக நீதி மறுக்கப்பட்டுள்ளதை ஆய்வு செய்யவும், அரசு பணிகளில் அனைத்து பிரிவினருக்கும் சமூக நீதியை நிலைநாட்டவும், சட்ட ரீதியான தீர்வுகள் மற்றும் பரிந்துரைகளை வழங்கிட ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர் GM அக்பர் அலி அவருடைய தலைமையில் குழு ஒன்று மனிதவள மேலாண்மை துறையால் எண் 27 மனிதவள மேலாண்மை துறை கடந்த 11/6/2025 அன்று கடந்த அரசால் அமைக்கப்பட்டது. மேற்காணும் குழுவின் பரிந்துரையை விரைவில் பெற்று அரசு பணியின் பதவி உயர்வுகளில் இடஒதுக்கீட்டினை பின்பற்றுவது தொடர்பாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 16(4)A நடைமுறைப்படுத்த விரைந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த குழு கடந்த அரசு திமுக அரசு போடப்பட்ட ஒரு குழு. அவர்கள் இப்பொழுது 2 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருக்கிறார்கள். அந்த 2 மாத நீட்டிப்பை இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். 2 மாத நீட்டிப்புக்கு பிறகு அவர்கள் என்ன கொடுத்திருக்கிறார்களோ அந்த அடிப்படையில் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் சட்டத்தை கொண்டு வருவோம். அதே போல ஏற்கனவே நேற்றைக்கு இந்த டிஏபியின் ஆக்ட் பற்றி பேசினார்கள். அது குறித்து நேற்று பேசிவிட்டேன். அந்த டிஏபி ஆக்ட் கொண்டு வருவது தொடர்பாக நேற்று சொல்லிவிட்டேன். அது இப்பொழுது தேவையில்லை என்று சொல்கிறேன். தேவை என்றால் படிக்க வேண்டும் என்றால் நான் படிக்கின்றேன்.